ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீப்லா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெட்ரோ டிசைன் இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்மாவில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃபிக்மாக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபிக்மாக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. எலிப்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ட்ராக் பண்ணிடுங்க. ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடியும் Ctrl+C அண்ட் Ctrl+V காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், இதை வந்து மறுபடியும் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பின்னாடி இருக்குது இல்லையா, ஸோ இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கிரே கலர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லைட்லி ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் கொடுத்துருங்க. ஓகேவா? ஒரு 2 கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட், அதாவது Ctrl+C அண்ட் Ctrl+V ஸோ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு காப்பி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த காப்பியை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு ஸ்ட்ரோக்கை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து ஸ்லைட்லி பிளாக் கலராக மாற்றிக்குங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வச்சுங்க, இந்த அளவுக்கு வைங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு இல்லையா பிளாக் கலர், இந்த டார்க் கலரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்தது இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கங்க. Ctrl+C அண்ட் Ctrl+V இது கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி நம்ம வந்து அந்த அட்ஜஸ்ட் பண்ணுற சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம கலருக்கு மாற்றிடுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கிரேடியண்ட்டாக மாற்றிடுங்க. இதில் வந்து லீனியர்லேருந்து ரேடியல் கிரேடியண்ட்டாக மாற்றிடுங்க. ஸோ இதுக்கு வந்து கிரே கலர் இருக்கு இல்லையா, அந்த லைட் கிரே இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டார்க் கிரேவாக மாற்றிக்கங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லைட் கிரேலேருந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் டார்க்காக மாற்றிக்கங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த பட்டனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு பின்னாடி எஃபெக்ட் ஒன்று கொடுங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி ஷேடோ. ஓகேவா? ஸோ இந்த ஷேடோ வந்து நீங்கள் இதுக்கு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த ஷேடோ கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த கிரே கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எஃபெக்டில் போயிட்டு இந்த இடத்துல இன்னர் ஷேடோ கொடுங்க. ஸோ இன்னர் ஷேடோ எனக்கு வந்து டபுளாக வேணும். ஓகேவா? ஸோ இந்த டபுளாக இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு ஒரு ரியல் டைம் எஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னர் ஷேடோ இன்னொன்று வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இன்னொரு ஷேடோ இந்த இடத்துல மறுபடியும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணோன்னே எனக்கு கிடச்சிருக்கு. இதில் பிளர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ பிளர் கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஸ்லைட்லி வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப டார்க்காக இல்லாமல் ஸோ அதில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஸ்லைட்லி கொடுத்துருங்க. ஸோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கும். ஓகே, ஸ்லைட்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு இதில் சர்க்கிளை மட்டும் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு நான் டார்க் கலர் பிளாக் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் பண்ணிட்ட பிறகு எதுவுமே டச் பண்ணாதீங்க. இந்த இடத்துல போய்ட்டு ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரொட்டேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து 20 கொடுங்க, அதாவது -20 கொடுங்க. ஸோ இதுக்குன்னா எனக்கு வந்து ரொட்டேட் ஆகணும். அதுக்காக நான் என்டர் பண்ணிட்ட பிறகு Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே வேல்யூவில் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். இங்கே பாருங்கள், நான் கொடுத்துட்டேன். அதே வேல்யூவில் எனக்கு ரொட்டேஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் எனக்கு என்ன வேணும்னா, இந்த சர்க்கிள் எல்லாமே எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒயிட் கலரில் மேட்ச் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்லைட்லி நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சாரி, ஸ்லைட்லி நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பிடிச்சி நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் வேணுமோ அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ இதில் உள்ளே இருக்கிற அந்த சர்க்கிளோட சைஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 கொடுத்துட்டு எனக்கு சர்க்கிளோட சைஸை நான் வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது கம்மி பண்ணியாச்சு. நீங்கள் கரெக்டாக வந்து இதை வந்து Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிடுங்க. நான் வந்து சென்டர் பண்ணுறேன். ஸோ சென்டர் பண்ணியாச்சு. இதில் தேவையில்லாத இந்த
இங்கே இருக்கு இல்லையா, இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட்டை வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அதுலேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டாட் தேவையில்லையோ அந்த டாட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போ உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆரோவை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆரோ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த பட்டன் தேவையோ அந்த கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக சென்டரில் வந்து அலைன் பண்ணிடுங்க. ஸோ சென்டர் அலைன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்டட் கார்னரும் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஷேடோவும் கொடுத்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரியல் டைமாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை ரொட்டேட் பண்ணி கிரேடியன்ட்டில் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மி பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியலாக உங்களுக்கு அந்த பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, பழைய நம்மளுடைய ரேடியோ அதிலலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரியான எஃபெக்டை நம்ம இங்கே இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ரியலாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல போனீங்கன்னா காம்போனன்ட் இருக்கும். ஸோ இந்த காம்போனன்ட் ப்ளஸ் வேரியண்ட்டாக மாற்றிடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் வேரியண்ட்டாக மாற்றிட்டேன். இப்போ இந்த வேரியண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துல வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக அதே மாதிரி மறுபடியும் ஒரு வேரியண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த செலெக்ஷனில் வர மாதிரி நம்ம எப்போ வந்து ட்ராக் பண்ணுறோமோ அப்போ எனக்கு இந்த இடத்துல மாறணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் இதில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல மறுபடியும் இதை வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வேரியண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அடுத்தது இதில் வச்சுருங்க. மறுபடியும் ஒரு வேரியண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இது ரெண்டுத்தையும் மட்டும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இங்கே வரணும் இல்லையா, நம்மளுக்கு இங்கே வரணும். ஸோ அடுத்தது இதில் வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட் எண்டிங்கில் நம்மளுக்கு இது வரணும். ஸோ அடுத்தது லாஸ்ட் எண்டிங்க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இப்போது ப்ரோட்டோடைப்பில் போய்ட்டு ஒரு ப்ரோட்டோடைப்பாக க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் வந்து ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். எனக்கு ஆன் கிளிக்கில் இருந்து ஆன் ட்ராக் மாற்றிடுறேன். சேஞ்ச் டு வேரியண்ட்டு ஸ்மார்ட் அனிமேட். ஓகே, லீனியர் இதுவே இருக்கட்டும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் வேரியண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. வேரியண்ட் 3 மாற்றிடுங்க. மறுபடியும் கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ மறுபடியும் வேரியண்ட் போயிட்டு எனக்கு வேரியண்ட் 4 மாறணும். ஸோ மறுபடியும் இங்கே போயிடுறேன். கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதில் போயிட்டு வேரியண்ட்லேருந்து 5 மாற்றிடுங்க. ஸோ 5லேருந்து 6 சாரி 5 தான். ஓகே, 5 மாற்றிடுங்க. அப்புறம் இந்த வேரியண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 6 மாற்றிடுங்க. ஸோ இந்த வேரியண்ட் மறுபடியும் காப்பி அண்ட் பேஸ்ட் இதில் போயிட்டு 7 மாற்றிடுங்க. ஓகே, இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணிடுங்க, இந்த பக்கம் வச்சிடுறேன். இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சென்டரில் எனக்கு வச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் பண்ணி எனக்குடைய ப்ரோட்டோடைப்பை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். எனக்கு வந்து மாற மாற அழகாக மாறிட்டே இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.